ரேவதியும் மகேஷும் இன்னும் கிடைக்கல விஸ்வா. என்ன சொல்ற நீ? அவங்க எங்கேயும் தலைமறைவா ஓடி போல. சுந்தர் மாமா சொன்ன மாதிரி அந்த கணேஷ் தான் ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். ஆனா இப்ப அவங்கள மீட்கிறதுல ஒரு சிக்கல் வந்துருச்சு விஸ்வா. என்ன? அந்த அரும நாயத்துக்கிட்ட பணத்தை கொடுத்தாதான் ரேவதியும் மகேஷையும் விடுவேன்னு மிரட்டுறான் விஸ்வா. ராஸ்கல்ஸ் செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிளாக்மெயில் பண்றானா? அவனை அப்படியே விடக்கூடாது நந்தினி. இரு, நான் அவனுக்கு வைக்கிற விதத்துல வைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு, எம்டியோட மீட்டிங் இருக்கு. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இங்க வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். நம்ம 2 பேரும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரே பார்த்து நேரடியா பேசி இதை டீல் பண்ணலாம். சரியா? பரவாயில்ல விஸ்வா, சுந்தர் மாமா இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு. அதனால நீங்க வேலையை முடிச்சுட்டே வீட்டுக்கு வாங்க. அப்ப என்ன பண்ணலான்னு நிதானமா யோசிக்கலாம். சரிம்மா, ஓகே, பை. வாட்? சந்திரசேகர் இறந்துட்டாரா? எப்போ? மே கம் இன் சார்? எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. 2 நாளா நான் ஊர்லயே இல்ல. பெங்களூர்ல பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரேப்பா. அவர் இறந்துட்டாருன்னு சொல்றதை என்னால நம்பவே முடியல. நான் பெங்களூருக்கு வந்து கடைசியா அவர் முகத்தை ஒரு தடவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இங்க எனக்கு வேலை டைட்டா இருக்கேப்பா. அப்படியா? காரியெல்லாம் முடிச்சிருச்சா? அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கறேன்ப்பா. சார், பனையூர் ப்ராஜெக்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஃபைலை பார்க்குற மைண்ட் செட் இப்போ எனக்கு இல்லப்பா. மனசு பூரா ஒரே ஃபீலிங்கா இருக்கு. ப்ளீஸ் எடுத்துட்டு போங்க, அப்புறமா பார்த்துக்கிறேன். ஓகே சார். என் ஃப்ரெண்டு சந்திரசேகரன்னு பேரு. பெங்களூர்ல பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பால் பவுடர் கம்பெனியில் ஆரம்பிச்சு பல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரு திடீர்னு இறந்துட்டாரு விஸ்வா. கொஞ்ச நாளா உடம்புக்கு சரியில்லாம இருந்தாரு. அப்புறம் சரியாயிடுச்சுன்னு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த மனுஷன் இப்படி திடீர்னு போயிடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது விஸ்வா. மனசு பூரா சந்திரசேகர் நினைப்பா தான் இருக்கு. அதனால நான் இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க விஸ்வா. அகிலா, போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயிற்று புள்ளக்காரி, தனியா போறியே. அகிலா, எங்கம்மா போற? கோச்சிக்காத அகிலா, உன் மேல இருக்கிற அக்கறையில தானே மாமா கேக்குறாரு. ஏன்னா நீ தனியா போய் வாழ்ந்த வாழ்க்கை தரிசா போச்சு. அதை மறைக்க போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அது அண்ணனுக்கு தெரிஞ்சு அவரும் போய் சேர்ந்துட்டாரு. மறுபடியும் நீ தப்பா எந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு தான் கேக்குறோம். நான் செஞ்சது எல்லாமே தப்புதான். அந்த தப்பு இப்ப என்ன தனிமரமாக்கிடுச்சு. என் மனசாட்சியே என்ன கொல்லுது. அதனால நீ எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதம்மா. நாங்க இருக்கோம் அகிலா, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. இல்லத்த, நான் எங்க அப்பா கிட்ட மறைச்ச உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஓன்னு அழணும்னு தோணுது. நான் அப்பா சமாதி வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ப்ளீஸ். போ போ,
உங்க அப்பன் சமாதிக்கு பக்கத்துல உனக்கு ஒரு குழி வெட்டி வச்சிருக்கேன். ஏங்க அப்ப சொத்து? அதான் அந்த பம்பர தலையங்கிட்ட கட்டு விரல வாங்கிட்டும் இல்ல. அட ஆமால. ஹாய். ஹாய். உன்னை இங்க பாப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. எனிஹவ் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? நீங்க ஏங்க என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்காம போச்சு? எதனால என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? இங்க பாருங்க மிஸ்டர் விவேக். விவேக் அதான் என் பேரு. விவேக், நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணல. எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுதான் உன்னை போக சொன்னேன். ஏன் மேரேஜ் பண்ணிக்கறல இன்ட்ரெஸ்ட்ல? யூ சி, நானும் உங்க முதல் ஹஸ்பண்ட் மாதிரி அல்பாயுஸ்ல போயிடுவேன் பயப்படுறீங்களா? எனக்கு ஆயில் ரொம்ப கெட்டி. 101 வயசு வரைக்கும் வாழ்வேன் ஜோசியம் சொல்லிருக்காங்க. ஏண்டா 101 சொல்ற? 100 வயசுன்னு தானே எல்லாரும் சொல்வாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லாம கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அகிலா? என் ஜாதகத்துல ஏதோ நல்ல யோகம் எல்லாம் இருக்கான், அதனால தீர்க்காயசை விட 1 வயசு அதிகமா வாழ்வேன்னு சொன்னாங்க அகிலா. இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக தான் அகிலா. நீங்க இந்த பயத்தால தான் என்ன வேண்டான்னு சொல்லியிருந்தா இப்ப தெளிவா இருப்பீங்க இல்ல? அதுக்கு தான் இப்பவும் சொல்றேன், எனக்கு மேரேஜ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆளை விடுங்க ப்ளீஸ் அகிலா. இதுக்குத்தான் நான் ரீசன் கேக்குறேன் அகிலா. என்னைய மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்க, அதனாலயா? அத பத்தி நீங்க worry பண்ணிக்காதீங்க அகிலா. உங்களையும் உங்க பேபியையும் நான் உயிர்க்குயிரா வச்சு பார்த்துப்பேன். ப்ராமிஸ் அகிலா. இதுக்காக பயந்துகிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஹலோ சார், நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப கல்யாணம் பண்ணிக்காம ஒன்னா சேர்ந்து வாழலாமா அகிலா? லிவிங் டுகெதர் வாழ்க்கை தான் உனக்கு பிடிக்கும்னா அதை முதல்லயே சொல்லிக்கலாமே அகிலா. எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்காம எவ்வளவு நாள் வேணா ஒன்னா சேர்ந்து வாழலாம் அகிலா. ஏய், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒழுங்கா ஓடி போயிடு இல்ல. ஏய், என்ன பத்னி மாதிரி பேசுற? விஸ்வா கூட தாலி கட்டியா ஒன்னா வாழ்ந்த. அவன் பேபிய வயிற்றுல சுமக்கிறியே, எந்த உரிமையில? பொண்டாட்டியாவா இல்ல? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏனி ப்ராப்ளம்? சார், இவ என்கிட்ட அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கா சார். நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், இவ கேட்க மாட்டேங்க. ஏய், தனியா வர்ற பொண்ணு கிட்ட வழி மறிச்சு எது வேணாலும் பேசுவியா? என்ன ஈவ் டீசிங்கா? நரா ஸ்டேஷனுக்கு. சார், என் மேல் என் தப்பும் இல்ல. ஏய், உன்ன மாதிரி அயக்க பயலுக்கு சொல்ற வார்த்தை தாண்டா இது. வாடா. டேய், நடா. சார், என் பைக். எடு எடு பைக் எடு. வா. பைக். எடு எடு பைக் எடு. போடா. போடா. எடுடா பைக். ஏறா. எடுடா.
அங்க என்னடா மறைக்கிற? எடுறா பைக்க. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போமா. சார், என்ன சார் நீங்க பணத்தை கொண்டு போய் கொடுன்னு சொல்றீங்க? அது பப்ளிக்கோட பணம் சார். அந்த பணத்தை எப்படி சார் கொண்டு போய் கொடுக்கறது? சார், பணத்தை கொடுக்காம ரேவதியும் மகேஷையும் மீட்டு கொடுங்க சார். அந்த அருமநாயகம் போலீஸுக்கு போக வேண்டாம்னு சொல்லியும் நான் இப்ப உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க சார். அதை புரிஞ்சுக்காம பணத்தை கொண்டு போய் கொடுன்னு சொல்றீங்க. பணத்தை கொண்டு போங்க தானே சொன்னேன், கொடுக்க சொல்லியே. இதெல்லாம் ஒரு வித ட்ரிக் சுந்தர். கடத்தல்காரன் கேட்கிற பணத்தை நாம கொண்டு போனோம், ஆனா அவன் கையில நாம அதை கொடுக்க கூடாது, புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் சரி சார். ஆனா பணத்தை கொடுக்காம எப்படி ரேவதியும் மகேஷையும் மீட்க இருந்தா எனக்கு தெரியல. அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு சுந்தர். என்ன சார் திட்டம்? சொல்லுங்க. இதான் என்னோட பிளான் சுந்தர். ஓகே, இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு துணைய மஃப்டில போலீஸ் இருப்பாங்க. சோ உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி எந்த ஆபத்தும் வராது. ஓகேவா? ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் பணத்தோட போய் அருமநாயகத்தை மீட் பண்றேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். அத்தை, மாமா, அத்தை. என்னம்மா அகிலா? அகிலா கூப்பிட்டியா? உங்களால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? நிம்மதி என்னால வெளியில கூட போயிட்டு வர முடியல. ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க என்ன. என்ன சொல்ற அகிலா? நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அது அது சொல்றதுக்கு எனக்கு ஒரு வெறுப்பா இருக்கு. நீங்க பார்த்து கூட்டிட்டு வந்தீங்களே மாப்பிள்ளைன்னு ஒருத்தன், அவன் நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன பேசுறான் தெரியுமா? என்னையும் விஸ்வாவையும் பத்தி தப்பா பேசுனான். விஸ்வா கிட்ட அப்படி பழகுன நீ என்னையே ரிஜெக்ட் பண்ணனு கேக்குறான். கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், சேர்ந்து வாழலாமான்னு வாய் கூசாம கேக்குறான். எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருந்துச்சு. நீ இப்படிலாம் அவமானம் பண்ணணும் தானடி இந்த பிளானையே போட்டேன். எல்லாமே உங்களாலதான். ஏமா இப்படி பேசினவன சும்மாவை விட்டு வந்த? இப்பவே போய் அவனை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வர. மாமா, அவன் பேசினது பொறுக்காம நான் அவனை கை நீட்டி அடிச்சிட்டேன். அப்ப ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் அவனை ஈடிசிங் கேஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாரு. நல்ல காரியம் பண்ண அகிலா. இப்படிதான் தைரியமா இருக்கணும். இனிமேலாச்சும் அவனுக்கு புத்தி வரட்டும். அகிலா, வெளியில வாடி. காது என்ன அடைச்சி போச்சா உனக்கு? முதல்ல வெளியில வாடி. யாரு? என்னடி அவங்கள பாக்குற? என் புள்ளைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு இங்க வந்து சொகுசா இருக்கியா நீ? என்னம்மா இங்க வந்து குதிச்சிட்டு இருக்க? ஓம் பையனா எங்க பொண்ணுகிட்ட ஒழுக்கம் இல்லாம பேசியிருக்கான். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஆமா, ஒழுக்கம் கேட்டவகிட்ட வேற எப்படி பேசுவாங்க? ஒழுக்கம் இல்லாம தான் பேசுவாங்க. நீ என்ன பெரிய இவளாடி? என் பையனை கை நீட்டி அடிச்சிருக்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன உத்தமியாடி? உன் வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கே புள்ள, அதுக்கு அப்பா யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா?
புருஷ சத்தே பல மாசம் ஆச்சு, அப்புறம் எப்படி இந்த கர்ப்பம்? எவனோ ஒருத்தரை புருஷனா நடிக்க வச்சு கர்ப்பத்தை வாங்கிக்கிட்டவன் நீ. வாங்கிட்ட என் மாமா ஒழுக்கமா பேசணுமா? கெட்டு போய் புள்ளைய சுமந்துட்டு இருக்க உனக்கு என் புள்ள பெருந்தன்மையா தாலி கட்ட வந்தவண்டி. உன் புள்ளைக்கு இனிஷியல் கொடுக்க வந்தவண்டி. அப்படிப்பட்ட என் புள்ளைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியடி. நீ எல்லாம் விளங்குவியாடி? இங்க பாருமா, நீ பேசுறது சரியில்லை. உன் பையன் பேசுறத தாங்க முடியாம தான் இவன் அவனை அடிச்சிருக்கா. அப்ப அங்க வந்து போலீஸ் அவனை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு நீ ஸ்டேஷன்ல போய் கத்தாம இங்க வந்து கத்திட்டு இருக்க. நீ முதல்ல இடத்த காலி பண்ணுமா போ. என்னது? நான் இடத்த காலி பண்றதா? ஒழுங்கு மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் பையன் மேல எந்த தப்பும் இல்லன்னு எழுதி கொடுத்துட்டு வாங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ நீ? நீ சொல்ற மாதிரி எல்லாம் எங்களால எழுதி கொடுக்க முடியாது. உன்னால பண்ண முடிஞ்சதை பண்ணிக்க போ. ராஜா, என்னம்மா நீ அவங்களுக்கு சரிக்கு சமமா பேசிட்டு இருக்க? மா, இப்ப உங்களுக்கு என்னம்மா? உங்க புள்ள மேல எந்த தப்பும் இல்லன்னு ஸ்டேஷனுக்கு வந்து எழுத்தணும், அவ்வளவுதானே? நான் வந்து எழுத்துறேன், வாங்க. என்னங்க என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க இருமா ராஜம், நான் பாத்துக்கிறேன், வாங்கம்மா. அப்படி வாங்க வழிக்கு. இந்த ஒழுக்கம் கேட்டவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி வராம இருந்திருந்தீங்க, நீங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்திருப்பீங்க. வாங்கம்மா. இந்த துப்பு கேட்டவளுக்கு ரோஷத்தை பாரு. சீ. அகிலா, அவ பாட்டுக்கு பேசிட்டு போறா. அதுக்கெல்லாம் அழாத அகிலா, அழாத அழாத. போலீஸ் எல்லாம் மஃப்டியில பக்காவா இருக்காங்க. அந்த அருணாயத்தை எப்படியாவது பிடிச்சி ரேவதியும் மகேஷையும் மீட்கணும். கடவுளே, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, நான் ஆளையே காணோம். போன் பண்ணலான்னு பார்த்தா போனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சே, ஆட்டோ வருது. கண்டிப்பா அது அருமநாயகமா தான் இருக்கும். என்னது, சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. இந்த சட்டை என்னது?
5 கோடி ரூபாயை கம்பெனியில வச்சிருக்கியா? மகேஷ், இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இப்பவே கம்பெனிக்கு போய் அந்த 5 கோடி ரூபாய் மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சிரு. அதான் நமக்கு சேஃப். மகேஷ் போட்டிருந்த சட்டை இல்ல, கடைசி என்கிட்ட பேசிட்டு போகும்போது கருப்பு சட்டை தான் போட்டுட்டு போனா. அப்ப மகேஷ்க்கு என்னாச்சு? மகேஷ், டேய், உனக்கு என்னடா ஆச்சு? அருமநாயகம், மகேஷுக்கு என்னாச்சு? ஏன் அவன் சட்டை ஃபுல்லா ரத்தமா இருக்கு? நீ போலீஸ கூட்டிட்டு வந்தல கண்ணு, அதான் மகேஷ் ரத்தம் சிந்திட்டான். கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் போலீஸ கூட்டிட்டு வராதன்னு சொன்னா நீ மப்டில வரவழைச்சு என்ன பிடிக்க நினைச்சியா? அதான்டா உன் மகேஷ அடிச்சு ரத்தம் வர வச்சு அதுல அவன் சட்டைய நினைச்சு உன்கிட்ட அனுப்புன. மகேஷ் எதுவும் செஞ்சிடாத. நீ கேட்ட பணத்தெல்லாம் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். கூடவே போலீஸையும் கூப்பிட்டு வந்திருக்கியப்பா. அப்புறம் நான் எப்படி வந்து பணத்தை வாங்குறது? சரி, நான் வேணா உங்களை போக சொல்லிடுறேன். நீ மகேஷையும் ரேவதியும் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு. தப்பு தப்பு தப்பு. இந்த மாதிரி அழிச்சு அழிச்சு விளையாடுற விளையாட்டு எனக்கு பிடிக்காதுப்பா. சொன்னா கரெக்டா இருக்கணும், இல்லன்னா அருமநாயகம் ரொம்ப கோவப்படுவான். இத பாரு அருமநாயகம், நான் உங்ககிட்ட வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு அவங்களை எதுவும் பண்ணாம விட்டுடு ப்ளீஸ். சரி, மன்னிச்சிடுறேன். ஆனா ரேவதி மகேஷ் போனோம் வீட்டுக்கு வந்து சேரும். நீ என்ன பண்ணு, உன் வீட்டுக்கு போய் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பி ஒப்பாரி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோ, சரியா? ஹலோ ஹலோ ஹலோ. நாயகம், அரும நாயகம். என்ன சொல்ற சுந்தர்? மகேஷையும் ரேவதியும் போனமா தான் பாப்பன்னு மிரட்டுறான். ராஸ்கல். தப்பு பண்ணிட்டேன் சார். நான் தனியா வந்திருக்கணும் சார். நான் உங்களை கூட்டிட்டு வந்ததுனால தானே. பாருங்க, மகேஷ் ரேவதிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? நீங்க சொன்னதுனால தானே உங்க ஐடியா கேட்டு நான் இங்க வந்தேன். இப்ப பாத்தீங்களா? சுந்தர், டென்ஷன் ஆகாதீங்க சுந்தர். அவன் சும்மா மிரட்ட தான் செய்யறான். நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. அவனுக்கு எப்படி கேட்ச் பண்ணிடலாம். போங்க சார்.